விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜென்மத்தில் சந்திரன், நீசன் தான் சந்திரன். ஒளியா இருக்காருல்ல, ஓரளவு நீசபங்கம் வருவாருங்க. ஒளி தாங்க ஜோதிடம். நீசமும் ஆகி அமாவாசை அமைப்பில் இருந்தால் நல்ல பலன் இல்லை. ஒளியா இருக்காருல்ல, ராசியில வராரு. நீங்க அனுபவம் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில வரும். ராசியில இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க பங்குதாரர் இணக்கம் வரும். பங்குதாரர் சுயநலவாதியா இருக்கக்கூடிய தலையெழுத்து இருந்தால் உங்களுக்கு அப்படித்தான் வரும். அவர் கரெக்டாக சாப்பிடுவாரு, உங்களை அனுப்ப மாட்டாரு. இப்படிலாம் இருக்கும். அப்ப 7ஆம் இடம் மனைவி, எல்லாருக்கும் நல்ல புரிஞ்சுக்கிட்ட மனைவி இருக்கிறது இல்லை. நல்ல மனைவிங்கிற வார்த்தைக்கு நான் வரல. புரிஞ்சுக்கிட்ட மனைவி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ராசியில 2 நாள் இருப்பாரு, 6, 7 தேதியில. 7ஆம் இடம்ங்கிறது எல்லாருமே நமக்கு எதிர்படுறவங்க எல்லாருமே முதலாம் மனைவி குறிக்கும், 2வது தொழில், நண்பர்கள், இப்படிலாம் வரும். அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வராரு. விருச்சிக ராசி 2ஆம் இடத்துல சந்திரன் ஒளியாகவும் இருக்காரு, குருவும் பார்க்கறாரு. இந்த வாரத்துல 8, 9, 10 பாக்கெட் நிறைஞ்ச மணிக்கு வருவீங்க. சிறு வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள், பெரிய சத்தான ஜாதகத்துல வருமானம் நல்லபடியா இருக்கிற ஜாதகத்துல நான் சொல்லித்தான் இங்க பையில் நிறைய இல்லை. இதுல ஒளி குறைந்த ஜாதகத்துல 8, 9, 10 தேதிகள்ல நிறைந்த பணத்தோட செலவு செய்யறதுக்கு ஒரு அமைப்போட வருவீங்க. பேசி பிழைப்பவர்களா இருக்கும். நல்ல வார்த்தை பேசுவீங்க. அந்த நல்ல வார்த்தை பேசுறது வழியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எப்படி கனெக்ஷன் ஆகுது பாருங்க. அந்த அமைப்பு 3ஆம் இடத்துல சந்திரன் கடைசியில் வார கடைசியில் வருவார். முயற்சி பலிக்கும். நம்ம தேகம் நலம் பெறும். நல்லா இருக்கிறவங்க தேகம் நலம் நான் சொல்ல மாட்டேன். இந்த விருச்சிக ராசியில உடல் பலகீனமானவங்க, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி பலவீனப்பட்டிருக்கும். அது சம்பந்தமான தசாபுத்தி நடக்கும் இந்த நேரத்துல. அப்ப 2ஆம் இடத்துல ஒளி வருது. அந்த குடும்ப சச்சரவுக்கிடையே ஒரு மாற்றங்கள் வருங்கிறது ஜோதிடத்துடைய மாண்பு.